Hello guys. ஸோ போன வீடியோவில் நம்ம வந்து பைத்தான் கோடில் ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று க்ரியேட் பண்ணி அதை வந்து எப்படி வந்து கோடிங்கில் இன்வொர்க் அதாவது கால் பண்ணுறதுன்றதை நம்ம பார்த்தோம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்கலாம்னா ஃபங்க்ஷனுக்கு பேராமீட்டர்ஸ் ஆர்குமெண்ட்ஸ் வந்து எப்படி பாஸ் பண்ணுறது, ஸோ ஒரு ஃபங்க்ஷன்லேருந்து எப்படி வந்து ரிட்டன் டேட்டா எடுக்கிறதுன்றதை நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா பேராமீட்டர்னா என்ன, ஆர்குமெண்ட்ஸ்னால் என்னன்றதை நம்ம பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து பேராமீட்டர்னா என்னென்னு பார்த்துடலாம். ஸோ ஒரு ஃபங்க்ஷன் நம்ம க்ரியேட் பண்ணுற இடத்துல அதுக்கு வந்து இன்புட் வேரியபிள்ஸ் வந்து நம்ம டிக்ளேர் பண்ணுவோம். ஸோ அந்த வேரியபிள்ஸை தான் பேராமீட்டர்னு மென்ஷன் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு சாம்பிள் ஃபங்க்ஷன் ஒன்று க்ரியேட் பண்ணி உங்களுக்கு நான் காட்டுறேன். சாம்பிள் ஒரு ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ஃபங்க்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா ஏன்னு ஒரு இன்புட் வேரியபிள் நான் டிக்ளேர் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணப்போ யூசர் வந்து இந்த ஏக்கு வந்து இன்புட் வேல்யூ ப்ரொவைட் பண்ணணும். ஸோ இப்போ வந்து அந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே அந்த ஏவை வந்து நம்ம பிரிண்ட் பண்ணுறோம். ஸோ அந்த ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணுற இடத்துல அந்த ப்ராக்கெட்குள்ளே நம்ம கொடுக்குற அந்த வேரியபிள்ஸோட நேம் தான் வந்து பேராமீட்டர்ஸ். ஓகே, ஸோ இந்த ஃபங்க்ஷன் நம்ம கால் பண்ண போகிறோம்ல, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இந்த ஃபங்க்ஷன் நம்ம டிக்ளேர் பண்ணிட்டோம். இப்போ வந்து இந்த ஃபங்க்ஷன் நம்ம கோடிங்கில் வந்து நம்ம கால் பண்ண போகிறோம். ஸோ கால் பண்ணிவிட்டு அந்த ஏக்கு வந்து ஒரு வேல்யூ நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம் 10ன்னு சொல்லிட்டு. ஸோ ஃபங்க்ஷனை கால் பண்ணுற இடத்துல நம்ம கொடுக்குற இந்த வேல்யூஸை தான் ஆர்கியூமெண்ட்டுன்னு சொல்கிறோம். ஆர்கியூமெண்ட் இது இன்னும் டீட்டெயிலாக சொல்லணும்னா இப்போ எக்ஸ்னு ஒரு வேல்யூ கொடுத்து நான் 10ன்னு கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? ஸோ இந்த எக்ஸை வந்து நான் இங்கே பாஸ் பண்ணுறேன். இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணப்போ இந்த எக்ஸை நான் பாஸ் பண்ணுறேன். ஸோ இது வந்து ஆர்கியூமெண்ட். ஸோ இந்த இடத்துல ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணுற இடத்துல இந்த ஏ கொடுத்துருக்கேன், இது வந்து பேராமீட்டர். ஸோ இதுதான் வந்து பேராமீட்டர் ஆர்கியூமெண்ட்டோட டிஃப்ரென்ஸ். ஸோ எக்ஸ் தான் பேராமீட்டர், ஏ எக்ஸ் தான் ஆர்கியூமெண்ட், ஏ தான் வந்து பேராமீட்டர். இப்போ வந்து இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்து நம்ம இந்த ஆர்குமெண்ட்ஸ் பாஸ் பண்ணுறோம்ல, ஸோ இந்த ஆர்குமெண்ட்ஸ் பாஸ் பண்ணுறதுல டிஃப்ரெண்ட் டைப் இருக்குது. ஸோ அது என்னென்ன டைப்புன்றது பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பொசிஷனல் ஆர்குமெண்ட்ஸ். ஸோ இது என்னென்னா ஒரு ஃபங்க்ஷன் நம்ம க்ரியேட் பண்ணுறோம், சாம்பிள் பொசிஷனல். ஸோ இதுக்கு வந்து நம்ம ரெண்டு இன்புட் வேல்யூஸ் ப்ரொவைட் பண்ணணும். ஃபஸ்ட் ஒன்று வந்து நேம்னு எடுத்துக்கலாம், செகண்ட் ஒன்று வந்து ஏஜ்னு எடுத்துக்கலாம். ஸோ இதை நம்ம பிரிண்ட் பண்ணுறோம்ப்பா. ஸோ இந்த ஃபங்க்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பொசிஷனில் வந்து நம்ம நேம் பாஸ் பண்ணுறோம், செகண்ட் பொசிஷனில் வந்து ஏஜ் பாஸ் பண்ணுறோம். ஸோ இதை நம்ம கால் பண்ணுறோம்ல, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இந்த கோடை வந்து நம்ம கால் பண்ண போகிறோம். ஸோ கால் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணணும்னா இது என்ன பொசிஷனில் வந்து நம்ம இங்கே பேராமீட்டர்ஸ் வந்து செட் பண்ணியிருக்கோமோ அதே பொசிஷனில் தான் நம்ம இங்கே ஆர்குமெண்ட்ஸ் வந்து பாஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நேம் ஈக்குவல் டு அருண், ஏஜ் வந்து 23ன்னு வச்சுக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம நேம் தான் பாஸ் பண்ணணும். அடுத்தது வந்து அந்த என்ன பொசிஷனில் வந்து பேராமீட்டர்ஸ் வந்து நம்ம செட் பண்ணியிருக்கோமோ அதே பொசிஷனில் தான் ஆர்குமெண்ட் வந்து நம்ம பாஸ் பண்ணணும். ஸோ அதே மாதிரி நான் செட் பண்ணுறேன். ஸோ இப்படி கால் பண்ணும்போது இந்த ஃபங்க்ஷனில் வந்து ப்ராப்பராக டேட்டா அவுட்புட் கிடைக்கும். இன்கேஸ் வந்து நான் இந்த ஃபங்க்ஷனை வந்து இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து நான் ஏஜ்னு கொடுக்குறேன், செகண்ட் வந்து நேம்னு கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. இப்போ நம்ம அதை ரன் பண்ணி செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அவுட்புட்டில் ஃபஸ்ட்டு வந்து யூஸரோட நேம் வந்து அருண் கரெக்டாக வந்துருச்சு, செகண்ட் ஒன்றில் வந்து ஏஜ் வந்து 23ன்னு வந்துருச்சு. ஸோ அடுத்த யூஸருக்கு வந்து பார்த்திங்கன்னா நேமில் ஏஜ் வந்திருக்கு, ஏஜில் வந்து நேம் வந்திருக்கு. ஸோ அந்த பொசிஷனை நம்ம வந்து மாற்றி கொடுத்தனால அவுட்புட்டும் நம்மளுக்கு மாறி வந்திருக்கு. ஸோ இதை தான் வந்து பொசிஷனல் ஆர்குமெண்ட்ஸ்னு சொல்லுவோம். ஸோ எந்த பொசிஷனில் வந்து நம்ம இங்கே வந்து பேராமீட்டர் செட் பண்ணியிருக்கோமோ அதே பொசிஷனில் தான் வந்து நம்ம இங்கே வந்து டேட்டா பாஸ் பண்ணணும். அப்படி பாஸ் பண்ணலைன்னா அது எரர் த்ரோ பண்ணும். ஸோ அடுத்த டைப் வந்து கீவேர்டு ஆர்குமெண்ட். கீவேர்ட் ஆர்குமெண்ட்ஸ் ஓகேங்களா? ஸோ இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்து இப்போ வந்து இதே ஃபங்க்ஷன் நம்ம கால் பண்ணுறோம். யூசர் நேம் வந்து 1C
age user age equal to 29 கொடுக்குறேன். ஸோ இப்போ இந்த ஃபங்க்ஷன் நம்ம கால் பண்ணுறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த நேம்லேயே நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கோம். இது எப்படி வந்து பாஸ் பண்ணால் கீவேர்டு ஆர்குமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இன்புட் நேம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நேம் ஏஜ்னு கொடுத்துருக்கோம். ஸோ இந்த கீவேர்டை யூஸ் பண்ணி நம்ம டேட்டா பாஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கீவேர்டுன்ற ஏஜை எடுத்துக்கலாம். ஸோ ஏஜ்ன்ற கீவேர்டுக்கு நம்ம வந்து இந்த டேட்டா பாஸ் பண்ணுறோம். ஸோ நேம்ன்ற டேட்டாக்கு ஸோ நேம்ன்ற வேரியபிளுக்கு நம்ம வந்து யூசர் நேம் பாஸ் பண்ணுறோம். ஏஜ்ன்ற வேரியபிளுக்கு நம்ம யூசர் ஏஜ் பாஸ் பண்ணுறோம். ஸோ இது வந்து கீவேர்டை வச்சு நம்ம கால் பண்ணுறோம். இப்போ ரன் பண்ணலாம். இப்போ கரெக்டாக வந்துருச்சு. ஈவன் வந்து இதை நம்ம மாற்றி கால் பண்ணாலும் கீவேர்டு கரெக்டாக கொடுத்துருந்தா நம்மளுக்கு ப்ராப்பராக ஒர்க் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இதை நான் மாற்றி கொடுக்குறேன் பாருங்கள். கரெக்டாக இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்து இன்கேஸ் பொசிஷனை நீங்கள் மாற்றி கொடுத்தாலும் இந்த மாதிரி இன்புட் பேராமீட்டரோட கீவேர்டை எடுத்துகிட்டு அந்த கீவேர்டை பாஸ் பண்ணி நீங்கள் டேட்டாவை பாஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இது கரெக்டாக ஒர்க் ஆகும். ஸோ இது வந்து கீவேர்டு ஆர்குமெண்ட். ஸோ நெக்ஸ்ட் ஒன் வந்து அடுத்தது வந்து டிஃபால்ட் ஆர்குமெண்ட்டை பற்றி பார்த்துடலாம். இதே மாதிரி ஃபங்க்ஷன் நம்ம கிரியேட் பண்ணியிருக்கலாம். ஸோ இந்த ஃபங்க்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா 2 பேராமீட்டர்ஸ் வந்து நம்ம பாஸ் பண்ணணும், நேம் ஏஜ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ யூசர் வந்து இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணப்போ இந்த நேம் அண்ட் ஏஜுக்கான வேல்யூ ப்ரொவைட் பண்ணணும். இன்கேஸ் அவங்க ப்ரொவைட் பண்ணலைன்னா இதுக்கு வந்து டிஃபால்ட்டாக நம்ம சில நேம் கொடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் யூசர் நேம். ஸோ இன்கேஸ் வந்து யூசர் வந்து எந்த டேட்டாவும் ப்ரொவைட் பண்ணலைன்னா இதில் இருக்கிற டிஃபால்ட் டேட்டா வந்து இதில் ஒர்க் ஆகும், பாஸ் ஆகிக்கிறோம். இன்கேஸ் டேட்டா பாஸ் பண்ணாங்கன்னா அந்த டேட்டா வரும். டேட்டா பாஸ் பண்ணலைன்னா இங்கே கொடுத்துருக்க அந்த டிஃபால்ட் டேட்டா வந்து இந்த ஃபங்க்ஷனுக்கு பாஸ் ஆகிரும். Kevin, 21. ஸோ ஃபஸ்ட் டைம் கால் பண்ணப்போ நான் ஒரு யூசரோட டேட்டா ப்ரொவைட் பண்ணுறேன். செகண்ட் டைம் இந்த ஃபங்க்ஷன் கால் பண்ணப்போ நான் எந்த டேட்டாவும் பாஸ் பண்ணல. ஸோ அது வந்து டிஃபால்ட் டேட்டாவை வந்து இங்கே எடுத்துக்கிறோம். இப்போ ரன் பண்ணி செக் பண்ணி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒன்றுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் பிரவீன் அண்ட் 21 கொடுத்துருக்கேன். ஸோ அந்த டேட்டா எனக்கு ப்ராப்பராக பிரிண்ட் ஆகிடுச்சு. செகண்ட் ஒன்றுக்கு வந்து நான் இந்த டேட்டாவும் நான் பாஸ் பண்ணல. அதனால அது டிஃபால்ட்டாக நம்ம இங்கே கொடுத்துருக்க டேட்டாவை அது வந்து இங்கே யூஸ் பண்ணிடுச்சு இந்த ஃபங்க்ஷனுக்கு. ஸோ இதுதான் வந்து டிஃபால்ட் ஆர்குமெண்ட்ஸ். ஸோ அடுத்த டைப் வந்து வேரியபிள் லென்த் ஆர்குமெண்ட்ஸ். ஸோ இப்போ வந்து இந்த ஃபங்க்ஷனில் எடுத்துக்கிட்டால் நம்மளுக்கு வந்து 2 பேராமீட்டர்ஸ் தான் நம்ம பாஸ் பண்ண போகிறோன்றது யூசருக்கு தெரியும். அதனால் அவங்க 2 பேராமீட்டரை வந்து அவங்க ப்ரொவைட் பண்ணி கொடுத்துட்டு அதை ஃபங்க்ஷனில் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சில ஃபங்க்ஷனில் யூசருக்கு வந்து தெரியாது அவங்க எவ்வளோ இன்புட் பேராமீட்டர்ஸ் வந்து கொடுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி பிளேசஸில் அவங்க வந்து இந்த மாதிரி வேரியபிள் லென்த் ஆர்குமெண்ட்ஸை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து சாம்பிள் வேரியபிள். ஸோ அதுக்கு எப்படி நம்ம கொடுக்கணும்னா ஸ்டார் கொடுத்து ARGSன்னு நான் கொடுத்துக்கிறேன். ஸோ ஃபங்க்ஷன் ரன் ஆக போகுது 0. ஸோ டிபெண்டிங் ஆன் த இன்புட் ஆர்குமெண்ட்ஸ் லென்த் நம்ம வந்து அந்த ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ சேவ் பண்ணிட்டு ரன் பண்ணலாம். ஸோ 3 டேட்டா நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ ஆனால் இங்கே வந்து நம்ம 3 பேராமீட்டர்ஸை வந்து தனியாக நம்ம கொடுக்கல, ஆர்குமெண்ட்ஸ் லிஸ்ட்டில் தான் நம்ம பாஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அது எப்படி ஆகும்னா நம்ம எவ்வளோ டேட்டா கொடுக்குறோமோ அதுக்கேற்ற மாதிரி இங்கே வந்து பிரிண்ட் ஆகிக்கிறோம். ஸோ
ஸோ இதை இப்படி கூட நம்ம பிரிண்ட் பண்ணிக்கலாம். ஃபார் n in args print n. ஸோ இப்போ வந்து நம்ம கொடுத்துருக்கோம் இண்டெக்ஸ் வேல்யூ கொடுத்தனால நம்மளுக்கு 3 கரெக்டாக நம்ம எடுத்துட்டோம். சப்போஸ் வந்து நம்மளுக்கு அது தெரியலனா நம்ம லூப்பில் வந்து ரன் பண்ணிக்கலாம். இப்போ ரன் பண்ணி பார்ப்போம். ஸோ சேம் அவுட்புட் வருது. ஸோ இப்போ நான் ஜஸ்ட் ஒரு வேல்யூ ஆட் பண்ணலாம் 4 அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பாருங்கள், இப்போ வந்து நான் இன்புட்டை மாற்றினேன்னா அதுக்கேற்ற மாதிரி இந்த ப்ரோக்ராம் ரன் ஆகிக்கும். ஸோ அடுத்த டைப் வந்து keyword arguments. ஸோ இதுக்கு ஒரு சாம்பிள் ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணுறேன். ஸோ இதுக்கு எப்படி வந்து நம்ம பேராமீட்டர் பாஸ் பண்ணணும்னா டபுள் ஸ்டார் கொடுத்துட்டு keyword arguments கொடுத்துட்டு, ஸோ இந்த ஃபங்க்ஷன் எப்படி ஒர்க் ஆகும்னா நம்ம வந்து எவ்வளோ நம்பர் ஆஃப் பேராமீட்டர்ஸ் கொடுக்குறோன்றது நம்மளுக்கு தெரியாது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து பேராமீட்டர்ஸ்க்கு வந்து கீவேர்டை போட்டு நம்ம வந்து பேராமீட்டர்ஸ் வந்து பாஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபார் கீ கமா வேல்யூ டாட் ஐட்டம்ஸ். நம்ம வந்து என்ன வேல்யூஸ் கொடுத்துருக்கோம், எவ்வளோ நம்பர் ஆஃப் பேராமீட்டர்ஸ் கொடுத்துருக்கோன்னு தெரியாது. பட் வந்து இங்கே ஃபங்க்ஷனை கால் பண்ணும்போது அதோட கீவேர்டு கொடுத்துட்டு அதுக்கு வந்து வேல்யூ நம்ம கொடுத்துட்டோம்னா ஸோ அதை வந்து இது ஃபெச் டேட்டாவை வந்து யூஸ் பண்ணிக்கிறோம் உங்களுக்கு. இப்போ வந்து இதில் வந்து அகெயின் நம்ம ஏதாவது ஆட் பண்ணா கூட ஆட் பண்ணிக்கலாம். ஜெண்டர் equal to male. ஸோ இவ்வளோ தாங்க பைத்தானில் வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஆர்குமெண்ட் லிஸ்ட். ஸோ இப்போ வந்து நம்ம தனித்தனியாக க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ இதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த பேராமீட்டர் வந்து நம்ம மிக்சிங்காகவும் நம்மளால் க்ரியேட் பண்ண முடியும். சேம் ஃபங்க்ஷனுக்கு வந்து பார்த்திங்கன்னா வேரியபிள் லென்த் ஆர்குமெண்ட்டும் நம்மளால் ப்ரொவைட் பண்ண முடியும், கீவேர்டு ஆர்குமெண்ட்டும் நம்மளால் சேம் டைம் பாஸ் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி நம்ம மிக்ஸ்டாகவும் நம்ம இது வந்து ஃபங்க்ஷனில் வந்து யூஸ் பண்ணி நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ அதை பற்றி இன்னும் டீட்டெயிலாக உங்களுக்கு வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் அதை பற்றியும் நான் வீடியோ போடுறேன். ஸோ இதில் வந்து ஏதாவது இன்கேஸ் வந்து உங்களுக்கு டவுட் இருந்தாலும் அதை கமெண்ட் பண்ணுங்கள், நான் கிளாரிஃபை பண்ணுறேன். தேங்க்யூ.